மாணவி குளிப்பதை டாக்டர் வீடியோ எடுத்தாரா என்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கேரளாவை சார்ந்த மாணவி ஒருவர் புதுச்சேரி அருகே உள்ள கிராமத்தில் வாடகை வீட்டில் தங்கி அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் இரவு குளித்துவிட்டு கதவின் மேலிருந்த துணிகளை எடுத்தபோது மறுபுறத்திலிருந்து ஆண் நபர் மொபைல் போனில் வீடியோ எடுப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். உடனடியாக கதவை திறந்து வெளியே வந்ததும் அந்த நபர் மொபைல் போனுடன் மாயமானார். இதுகுறித்து மாணவி கீழ்த்தளத்தில் வசிக்கும் வீட்டின் உரிமையாளருடன் 2ஆம் தளத்தில் வசிக்கும் முதுநிலை மருத்துவ மாணவரிடம் விசாரித்தார். ஆனால் அந்த மாணவர் மறுத்துவிட்டார். அவரது மொபைல் போனை சோதனை செய்தபோது அதில் சமீபத்திய பதிவை நீக்கியிருப்பதும் தெரிய வந்தது. இதனால் அழிக்கப்பட்ட வீடியோ பதிவுகள் வேறு ஏதேனும் எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு மாற்றியிருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக அந்த மாணவி நேற்று சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிந்து மாணவி குளிப்பதை டாக்டர் வீடியோ எடுத்தாரா, அந்த பதிவு வேறு ஏதேனும் எலக்ட்ரானிக் சாதனத்திற்கு மாற்றியுள்ளாரா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். இதேபோல வம்பாகரபாளையத்தை சார்ந்த பெண்ணை மர்ம நபர் ஒருவர் ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். இந்த பதிவை நீக்க வேண்டி அந்த பெண் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த கும்பலை ஆபரேஷன் வெடிகள் நடவடிக்கையின் கீழ் அரியாங்குப்பம் போலீசார் அதிரடியாக சுற்றி வளைத்து 3 பேரை கைது செய்தனர். மேலும் ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் ஒரு சிறாரும் சிக்கியுள்ளார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனையை ஒழிக்கும் நோக்கில் மூத்த காவல் அதிகாரிகளின் உத்தரவின் அடிப்படையில் அரியாங்குப்பம் போலீசார் தொடர் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று காலை மணவேலி பழைய சாராய கடை அருகே உள்ள புதர்களில் சிலர் சந்தேகத்திற்கிடமாக நடமாடி அப்பகுதிக்கு வந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்து கொண்டிருப்பதாக ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். போலீசாரை கண்டதும் ஒருவர் தப்பி ஓட மற்றவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனைகள் விற்பனைக்கு தயாராக 15 சிறு பொட்டலங்களில் சுமார் 60 கிராம் காய்ந்த கஞ்சா பதுக்கி வைத்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 6000 என்று கூறப்படுகிறது. மேலும் 3 செல்போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தீவிர விசாரணைகள் வைத்திக்குப்பத்தை சார்ந்த ஒருவரிடமிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து சிறு பொட்டலங்களாக பிரித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஒரு பொட்டலம் ரூபாய் 500க்கு விற்பனை செய்து வந்ததும் அம்பலமானதாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து அரியாங்குப்பம் பகுதியை சார்ந்த சதீஷ் வயது 21, அருள்ராஜ் வயது 18, முகிலன் என்கின்ற முகி வயது 18 ஆகிய மூவரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய வசந்த் என்பவரை வலை வீசி தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வழக்கில் தொடர்புடைய சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 3வது சீசனில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி தொடர்ந்து 2வது வெற்றியை பதிவு செய்தது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 3வது சீசனில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி தொடர்ந்து 2வது வெற்றியை பதிவு செய்தது. ரூபி ஒயிட்டவுன் லெஜண்ட்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன்கள் குவித்தது. கேப்டன் அமன்கான் 60 ரன்கள் விளாசினார். 199 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய ரூபி ஒயிட்டவுன் லெஜண்ட்ஸ் அணி 19.1 ஓவர்களில் 175 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 23 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. சிறப்பாக விளையாடிய அமன்கான் ஆட்டநாயகன் விருதை பெற்றார். மற்றொரு லீக் ஆட்டத்தில் மாக்கி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரின் முதல் வெற்றியை பதிவு செய்தது. 82 ரன்கள் எடுத்த ரித்திக் சர்மா ஆட்டநாயகன் விருதை பெற்றார். பட்டா மாற்றுதல் விவகாரத்தில் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டி கிராம நிர்வாக அலுவலரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே ஒரத்தூர் கிராமத்தில் பட்டா மாற்றுதல், இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளுக்காக பலரிடம் லஞ்சம் பெற்றும் பணிகளை செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டி கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது உதவியாளரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பட்டா மாறுதலுக்காக ரூபாய் 2000 முதல் ரூபாய் 15000 வரை பணம் பெற்றதாகவும் பலரின் விண்ணப்பங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் கிராம நிர்வாக அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்த விக்கிரவாண்டி வட்டாட்சியர் மற்றும்
வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். லஞ்சம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி நகராட்சியில் அடிக்காசு வசூலிக்கும் முறையை மீண்டும் அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பொதுவெளி, சாலையோரம் மற்றும் அங்காடிகள் அருகில் உள்ள இடங்களில் செயல்படும் தள்ளுவண்டி மற்றும் நடைபாதை கடைகளுக்கு நகராட்சி சட்ட விதிகளின்படி அடிக்காசு வசூலிக்கும் முறை நடைமுறைகள் இருந்தது. ஆண்டுதோறும் மின்னணு ஏலம் மூலமாக ஒப்பந்ததாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு நகராட்சியின் சார்பில் அடிக்காசு வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அடிக்காசு வசூல் முறை நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது சாலையோரத்தில் எண்ணற்ற கடைகள் வந்ததைத் தொடர்ந்து அதனை கட்டுப்படுத்தும் விதமாக மீண்டும் அடிக்காசு வசூலிக்கும் முறையை நகராட்சி அமல்படுத்த முடிவு செய்துள்ளது. அதற்காக கடந்த மாதம் 22ஆம் தேதி நடந்த ஏலத்தில் புதிய ஒப்பந்ததாரர்கள் நியமிக்கப்பட்டனர். எனவே கடந்த 1ஆம் தேதி முதல் நகராட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலமாக அடிக்காசு ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபாய் வீதம் வசூல் செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவது அவசியமில்லை என்று தவிக சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் விமர்சனம் செய்துள்ளார். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த திருபுவனை தொகுதியின் தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், அரசியல் அமைப்பு சட்டப்படி முதலமைச்சரே அனைத்து துறைகளையும் வைத்துக் கொள்ள முடியும் என்றும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவது கட்டாயமல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் சபாநாயகர் தேர்தல் நடத்த எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினால் அதில் தாங்களும் பங்கேற்போம் என்றும் கூறினார். தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தவிக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையும் தெரிவித்தார். கர்நாடகாவின் மேகதாது அணை தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்காமல் அவர் அங்கிருந்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வரை உத்தரவாதமில்லாத கடனுதவி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சி தெரிவித்தார். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர், புதுச்சேரியில் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. பிரதமரின் கர்மயோகி திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு திறன் சார்ந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறுவர். மேலும் மாநில அளவிலான வங்கியாளர்கள் இக்கூட்டத்தில் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வரை எவ்வித உத்தரவாதமும் இல்லாமல் கடனளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தவிர பிற பயன்பாட்டிற்காக வங்கிகள் விதிக்கும் வட்டி வீதத்தை விட 5% வரை குறைந்த வட்டியில்தான் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது என்றார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அனைத்து வகை பள்ளிகளும் 7 சனிக்கிழமைகள் இயங்கும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், வெப்ப அலை காரணமாக அளிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை ஈடு செய்ய 7 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் ஈடு வேலை நாட்களாக இயங்கும். சனிக்கிழமை வேலை நாட்கள் விவரம் 11/7/26, 1/8/2026, 22/8/2026, 5/9/2026, 1/10/2026, 14/11/2026 மற்றும் 28/11/2026. இந்த 7 நாட்களும் அரசு நிதி உதவி, அரசு தனியார் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் இயங்கும். மேலும் மாஹே பிராந்தியத்தில் வெப்ப அலை காரணமாக கூடுதலாக 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனால் அந்த பிராந்தியத்தில் கூடுதலாக 3 சனிக்கிழமைகளில் வேலை நாட்களாக இருக்கும் என்றும் இந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவை ஊதியத்தை வழங்கக் கோரி உழவர்கரை நகராட்சி முன்பு நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 7வது ஊதியக் குழுவின் 33 மாத நிலுவை ஊதியத்தை முழுமையாக வழங்கக் கோரி நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிலுவைத் தொகையை நிதி பற்றாக்குறை காரணம் கூறி வழங்காமல் தாமதப்படுத்துவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் நகராட்சியில் காலியாக உள்ள முக்கிய பணியிடங்களை நிரப்பி நிலுவை ஊதியத்தை ஒரே தவணையில் உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது.
புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக 10 ரூபாய் சட்ட இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படாததையும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததையும் கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்கத் தலைவர் ரகுநாதன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அமைச்சர்களுக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்கீடு செய்து சபாநாயகர் தேர்தலை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்றால் நீதிமன்றத்தை அணுகுவதோடு தொடர் போராட்டங்களும் நடத்தப்படும் என்றும் இயக்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் வேல்முருகன் எலக்ட்ரிக்கல்ஸ் துணை நிறுவனமாக பிலிப்ஸ் ஸ்மார்ட் லைட் ஹப்பின் பிரத்யேக ஷோரூமை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் உள்ள வேல்முருகன் எலக்ட்ரிக்கல்ஸின் துணை நிறுவனமாக பிலிப்ஸ் கம்பெனியின் ஸ்மார்ட் லைட் ஹப் பிரத்யேக ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய பிலிப்ஸ் ஸ்மார்ட் லைட் ஹப்பை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். நிகழ்வில் அமைச்சர் சிவக்கொழுந்து, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் வேல்முருகன் எலக்ட்ரிக்கல்ஸ் நிர்வாகிகளான குஞ்சிதம் வேல்முருகன், வசந்த முருகன், பிலிப்ஸ் நிறுவன ஜெகதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர். தொழில் வணிகர்கள், வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். இங்கு உலகத்தரம் வாய்ந்த பிலிப்ஸ் நிறுவனத்தின் சுழலும் வண்ண விளக்குகள் மற்றும் பிலிப்ஸ் உயர்தர சோலார் வீட்டு உபயோக விளக்குகள், பிலிப்ஸ் நிறுவனத்தின் நவீன லைட்ஸ், LED பல்ப் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணுவில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வலியுறுத்தி காங்கிரஸ் சார்பில் அமைதி வழி போராட்டம் நடைபெற்றது. ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சந்திப்பில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கத்தின் மற்றும் புதுச்சேரி சக்தி அபியான் சார்பில் ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி லோக் தந்திர பச்சாவ் சத்தியகிரகம் என்ற அமைதி வழி மக்கள் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் தலைவர் MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேர்தல் முறைகேடுகளை தடுக்க வேண்டும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், பஞ்சாயத் ராஜ் அமைப்புகளின் அதிகாரங்களை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஏம்பலம் தொகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 38 பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதி ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் வழங்கினார். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் வீடு கட்டும் திட்டத்திற்கான பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு 38 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 2.75 லட்சம் முதல் தவணை நிதி பெறுவதற்கான ஆணைகளை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் புதிய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிலுவையில் உள்ள திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள் அனைத்தையும் கிராம பஞ்சாயத்துகளிலும் விரிவுபடுத்துதல், சுய உதவிக்குழுக்களுக்கு கடனுதவி வழங்குதல், புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் விரிவாக ஆலோசனை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை ஆய்வாளர் ராஜா, அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌத்ரி, செயலாக்க அதிகாரி சவுந்தரராஜன், உதவி பொறியாளர் ராமன், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ராமு தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கான இலவச கண் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஜோதி கண் பராமரிப்பு மையம் மூலமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் தொகுதியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பிரெஞ்சு தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சார்பில் நடந்த ஜஃப்ரினா கிளாட் கான்க்ளேவ் விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஜஃப்ரினா மற்றும் பாண்டிச்சேரி பிரெஞ்சு தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய கிளாட் கான்க்ளேவ் ஐடியா ஃபோர்ஸ் திட்டத்தின் சான்றிதழ் வழங்கும் நிறைவு விழா புதுச்சேரி பிரின்ஸ் அரங்கில் நடைபெற்றது. இதில் பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த 50 பிரெஞ்சு மொழி மாணவர்கள் பங்கேற்று தாங்கள் உருவாக்கிய வணிக மற்றும் சமூக மேம்பாட்டு புதுமை திட்டங்களை காட்சிப்படுத்தினர். இந்த விழாவில் சிறந்த 3 வணிக யோசனைகளுக்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்கப்பட்டதுடன்
பயிற்சி நிறைவு செய்த 50 மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் அமன் சர்மா, புதுச்சேரி பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் டாக்டர் எஸ். பன்னீர்செல்வம், மீடியா இன்ஃபர்மேஷன் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜகோபால் சுவாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செயற்கை நுண்ணறிவு மற்றும் பிரெஞ்சு மொழி திறனை ஒருங்கிணைத்து இளைஞர்களின் புதுமை திறனை ஊக்குவிப்பதே இத்திட்டத்தின் நோக்கம் என்று ஜஃப்ரினா நிறுவன இயக்குநர் டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கம் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாலுடன் சாக்லேட் மால்ட் ஹெல்த் மிக்ஸ் கலந்து வழங்கும் புதிய நடைமுறை விரைவில் தொடங்கப்பட உள்ளது. புதுவை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ராஜீவ்காந்தி காலை சிற்றுண்டி திட்டத்தின் மூலமாக எல்கேஜி முதல் +2 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 100 மில்லி சூடான பால் வழங்கப்பட்டு வருகிறது. பாலுடன் சாக்லேட் மால்ட் ஹெல்த் மிக்ஸ் கலந்து இனி மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுவை அரசு மற்றும் சத்யசாய் அன்னபூர்ணா அறக்கட்டளை இடையே கையெழுத்தானது. இதற்கான நிகழ்ச்சி தலைமை செயலகத்தில் உள்ள கல்வித்துறை செயலர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரசின் கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு மற்றும் சத்யசாய் அன்னபூர்ணா அறக்கட்டளை அறங்காவலர் சந்தோஷ் அலத் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன் மூலமாக புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெளியூர் தொகுதிகள் முதியோர்களுக்கு இலவச போர்வை காரணிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வெளியூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. ஜிஎன் பாளையம், மூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் தகுதியான பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் கோவில்கள் அருகே செயல்படும் அசைவ உணவகங்களை அகற்றக் கோரி விஸ்வ ஹிந்த் பரிஷத் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. காரைக்காலில் ஸ்ரீ அம்மையார் கோவில், ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி கோவில், ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவில் மற்றும் ராமலிங்க சுவாமி மடம் அருகே அனுமதியின்றி அசைவ உணவகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டி அதை உடனடியாக அகற்றக் கோரி விஸ்வ ஹிந்த் பரிஷத் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டது. கடந்த 6 மாதங்களாக இந்த விவகாரத்தில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்த அமைப்பினர், சம்பந்தப்பட்ட உணவகம் நகராட்சி வர்த்தகம் உரிமம் மற்றும் உணவு பாதுகாப்பு வாரியத்தின் அனுமதி பெறாமல் செயல்படுவதாக அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் அசைவ உணவகம் அப்புறப்படுத்தப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்தனர். காமராஜர் நகர் தொகுதி சாரம் வார்டு புதுசாரம் நடுத்தெருவில் அமைந்துள்ள பிசியோதெரபி கிளினிக்கில் அதன் உரிமையாளர் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க தனது சொந்த செலவில் அக்யூர்ட் வாட்டர் பியூரிஃபையை வழங்கினார். காரைக்கால் அரசு பள்ளியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் புதிய கழிப்பறை கட்டிடத்தை MP வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். காரைக்கால் மேடு பகுதியில் உள்ள அரசு பக்ரி சுவாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதியின் மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 15 லட்சம் செலவில் கட்டப்பட்ட புதிய கழிப்பறை கட்டிடத்தை MP வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு மேலும் ஒரு கழிப்பறை கட்டிடம், பள்ளி மதில் சுவர் சீரமைப்பு மற்றும் விளையாட்டுக் கூடம் அமைப்பதற்கும் தேவையான நிதி ஒதுக்கி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் மாணவர்களின் கல்வியுடன் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தவளக்குப்பம் தேசிய நெடுஞ்சாலையில் ரூபாய் 32.13 லட்சம் மதிப்பில் வடிகால் சீரமைப்பு பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பிலிருந்து ஹாட்டி பெஞ்சு கடை வரை புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையின் கிழக்கு பகுதியில் யூ வடிவ வடிகால் வசதிகளை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கூட்டம் சார்பில் ரூபாய் 36.86 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ரூபாய் 32.13 லட்சம்
ஒப்பந்த மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த பணியினை மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளைநிலை பொறியாளர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பெரியப்பட்டியில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியப்பட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்தார். பின்னர் அங்கன்வாடி பணியாளர்களோடு கலந்துரையாடிய அவர் மைய கட்டிடத்தை முறையாக பராமரித்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தரமான சேவைகள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் பயன்பாட்டிற்கு வந்ததற்கு மகிழ்ச்சி தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் உப்பளங்களில் உப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் உப்பின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் உள்ளது. இதிலிருந்து ஆண்டிற்கு சுமார் 26 லட்சம் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு பல்வேறு வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த தொழிலை நம்பி இங்கு ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளர்கள் உள்ளனர். ஆண்டுதோறும் இப்பகுதியில் ஜனவரி மாதம் துவங்கும் உப்பு உற்பத்தி தொடர்ந்து செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் வரை நடைபெறும். இந்த ஆண்டு வழக்கம் போல உப்பு உற்பத்தி துவங்கப்பட்டது. உப்பு உற்பத்தி செய்ய கோடை காலமே உகந்ததாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக இப்பொழுது கோடை வெயில் சுட்டெரித்தது. இதன் காரணமாக உப்பு உற்பத்தியும் அமோகமாக நடைபெற்றது. இங்கு உப்பு உற்பத்தி அதிகரித்ததால் உப்பின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 70 கிலோ எடை கொண்ட ஒரு உப்பு மூட்டைகள் விலை ரூபாய் 400 வரையில் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு 70 கிலோ எடை கொண்ட ஒரு உப்பு மூட்டையின் விலை ரூபாய் 240 மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை வீழ்ச்சியின் காரணமாக உப்பு உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளதாக கூறுகின்றனர். இதனால் உப்பள தொழிலாளர்களும் பாதிக்கப்படும் நிலை உள்ளது. உப்பள தொழிலாளர்களுக்கு கடந்த திமுக அரசு மழைக்கால நிவாரண நிதியாக ரூபாய் 5000 வழங்கியது. இந்த மழைக்கால நிவாரண நிதியை தற்போது உள்ள அரசு உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் மழைக்காலங்களில் சேமித்த உப்புகளை பாதுகாக்க உப்பு உற்பத்தியாளர்களுக்கு தார்பாய்கள் இலவசமாக அரசு வழங்க வேண்டும். மேலும் உப்பளம் அமைந்துள்ள பகுதியில் தொழிலாளர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்க அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். டீசல் மானியம் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உப்பு உற்பத்தியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அரசிற்கு முன்வைத்துள்ளனர். ஒப்பந்த பேராசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் பேராசிரியர்களை நீக்கிவிட்டு புதிய ஒப்பந்த நியமனங்களை மேற்கொள்ளும் அரசின் நடவடிக்கைக்கு தேசிய மக்கள் முன்னணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த பேராசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், இல்லையெனில் அரசு கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வில்லியனூரில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி, மாணவர்களுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து பயிற்சி. ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ, ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை இணைந்து சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிகள் குறித்து விழிப்புணர்வு பேரணியை இன்று வில்லியனூர் மாடவீதி வழியாக நடத்தினர். பேரணியை புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் ஜே.சி. சந்திரகுமரன், ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் ஆர். சரவணன், போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் மற்றும் ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ தலைவர் முகிலன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் ஜேசிஐ முன்னாள் தலைவர்கள் சுந்தர வடிவேலு, வெங்கடேசன், அரும்பார்த்தி ரத்தின விநாயகம், ரங்கநாதன், ஆச்சாரியா சரவணன், ஒருங்கிணைப்பாளர்கள் ராமன், வெங்கடேசன், சமூக ஆர்வலர் வில்லியனூர் கலியமுருகன், குமுகாயம் நண்பர்கள் வட்டத்தை சார்ந்த பரசுராமன், வில்லியனூர் ரஜினி ரசிகர் மன்றத்தை சார்ந்த ரஜினி முருகன், லயம் அன்பு ஜெகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளியின் ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் வி. விஜய் ஆனந்த், எம். அசோக்குமார் மற்றும்
ஆசிரியர்கள் மாணவர்கள் திரளாக பங்கேற்று விழிப்புணர்வு பேரணியில் சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன் மற்றும் சந்திரகுமார் ஆகியோர் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு, போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கும் அவசியம் மற்றும் விபத்துக்களை தவிர்ப்பது இது தொடர்பாக விழிப்புணர்வு பயிற்சி வகுப்பு நடத்தி மாணவர்களுடன் கலந்துரையாடினர். இதற்கான ஏற்பாடுகளை ஜேசிஐ பாண்டிச்சேரி மெட்ரோ உறுப்பினர்கள் மற்றும் ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளியின் ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர். அரியூர்பேட் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 41ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா, திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்குட்பட்ட மங்கலம் சட்டமன்ற தொகுதிகள் அரியூர்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலின் 41ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் கடந்த மாதம் சிறப்பாக நடைபெற்றதைத் தொடர்ந்து கடந்த 41 நாட்களாக தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. இதன் நிறைவாக 41ஆம் ஆண்டு மண்டல அபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவையொட்டி கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தன பூஜை, சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரர்களான இளங்கோவன், செந்தில்குமார், ருத்ரகுமார், சண்முகம், அருணாச்சலம், ஆதிசேஷன் ஆகியோர் தலைமை தாங்கி விழாவில் பங்கேற்ற பக்தர்களை வரவேற்றனர். மேலும் அறங்காவலர் குழுவினர், விழா உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள், அரியூர் பஞ்சாயத்தாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். விழாவின் நிறைவாக மண்டல அபிஷேகத்தில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நயினார் மண்டபம் அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன், அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய 43ஆம் ஆண்டு செடல் திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன், அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் 43ஆம் ஆண்டு செடல் விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் முதலிற்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுடன் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயங்களில் சிறப்பு பூஜை நடைபெற்ற நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் மற்றும் அருள்மிகு முத்துமாரியம்மன் சுவாமிகளுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கும் கூழ்வார்க்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதியம்மன் தேவஸ்தான உற்சவ விழாவில் அமைச்சர் சிவக்கொழுந்து உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதியம்மன் தேவஸ்தானத்தின் உற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ திரௌபதியம்மன் சுவாமிகளுக்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து திருவாதனமும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் நிகழ்ச்சியில் ஆலய தலைவர் நந்தா ஸ்ரீதரன் மற்றும் நந்தா பூவராகவன், வன்னியர் சங்க மாநில தலைவர் நரசிம்மன் மற்றும் செல்வராஜ், திருமால், முருகையன், மூர்த்தி, சிவராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வரை உத்தரவாதமில்லாத கடனுதவி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சி தெரிவித்தார். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர், புதுச்சேரியில் சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. பிரதமரின் கர்மயோகி திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு திறன் சார்ந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறுவர். மேலும் மாநில அளவிலான வங்கியாளர்கள் இக்கூட்டத்தில் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வரை எவ்வித உத்தரவாதமும் இல்லாமல் கடனளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தவிர பிற பயன்பாட்டிற்காக வங்கிகள் விதிக்கும் வட்டி வீதத்தை விட 5% வரை குறைந்த வட்டியில்தான் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது என்றார்.
சுல்தான்பேட்டையில் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து காங்கிரஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வெளியூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை காயிதே மிலாத் அரசு மேல்நிலைப் பள்ளியின் அருகே நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராகுல் காந்தியின் மாணவர்களின் குரல் நாடு தழுவிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிகள் புதுவை பிரதேச காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுவை புதுசாரம் பகுதியில் வாக்களித்த மக்களுக்கு சர்க்கரை துண்டு வழங்கிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்றி தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆய்வினை தொடர்ந்து துரிதமாக நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகள். புதுவை காமராஜர் சாலை பாலாஜி தியேட்டர் அருகில் நடைபெறும் ஒப்பனாறு கால்வாய் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். மேம்பால பணிகளுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவித்து பணிகள் மேற்கொள்ள முதல்வருக்கு வேண்டுகோள் வைத்தார். இதனிடையே பருவ மழைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் உடனடியாக தூர்வார உத்தரவிட்டார். இதனையடுத்து உடனடியாக காமராஜர் சாலை அருகே உப்பனாறு கால்வாய்கள் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.